على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்தை அடைந்து ரமதானுடைய இந்த புனிதமான மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக இருக்கின்ற இந்த நேரத்திலே மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற சில விடயங்களை படித்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே உயரிய பண்புகளால் உயர்வோம் புனித ரமதானிலே என்ற தலைப்பிலே ஒரு சில நல்ல பண்புகள், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லக்கூடிய சில பண்புகளை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் என ஆசைப்படுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே வாழுகின்ற காலம் கொஞ்ச காலம்தான். இந்த உலகத்தில் நாங்கள் வாழப்போகிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கொஞ்ச கால இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்திலே அடுத்த மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டு வாழ்ந்துவிட்டு போய்விட வேண்டும். ஏனென்றால் ஒரு ஊரிலே ஜனாசா யாராவது மௌத்தானால் அந்த ஜனாசாவை சுமந்து செல்வதற்காக வேண்டியும் அந்த ஜனாசா வீட்டுக்கும் மக்கள் சாரி சாரியாக வருவார்கள். எங்களுக்கு தெரியும், யாருடைய ஜனாசாவிலே கூடுதலாக மக்கள் கலந்து கொள்கிறாங்களோ, யார் கலந்து கொள்கிறாங்கண்டா மக்களோடு மக்களாக ஒன்றாக பழகி, மக்களோடு சிறந்த முறையில் பழகிய மக்களுடைய ஜனாசாக்குத்தான் நிறைய க்ரௌட் வருவதெங்களால் அவதானிக்க முடிகிறது. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எங்களுடைய ஊரில் ஒருத்தர் மௌத்தன் வைங்களேன், ஜனாசா அறிவித்தல் சொல்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரியுமா, ஆள் தாரன்னு தெரியும். ஆனால் எங்களோட மனசு அந்த அங்கே போய் அந்த ஜனாசா வீட்டில் கலந்து கொள்ளணும்ன்றதுக்கு மனசு சில நேரம் விடாது. ஏன்னா அவர் ஒரு முறை 2 முறை கண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சலாம் சொல்லி பேசியிருக்கிறோம், அல்லது வியாபாரத்தோடு ஏதோ ஒரு தொடர்பு இருப்போம், அவ்வளோதான். அதே நேரத்தில் இன்னும் சில ஆட்கள் அவங்க மிச்சம் எங்களோட நெருக்கம் பெருசாக நெருக்கமும் இல்லை. ஆனால் அந்த ஜனாசா வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களோட மனசு சொல்லும். என்ன காரணம் என்றால், நாங்களே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் கதைச்சு கொள்வோம்னு தெரியுமா, அவர் நல்ல மனுஷனப்பா, எப்பயுமே ரோட்டில் கண்டால் நின்று சிரித்து சலாம் சொல்லிட்டு போவார். பள்ளிக்கு வந்தாலும் அவர் எல்லா நாளும் எந்த வக்துக்கு வந்தாலும், ஈவன் சுபகுல கூட, பொதுவாகவே சுபகுக்கு எல்லாரும் தூக்க மசத்தில் பள்ளிக்கு வருவாங்க. அப்போ மௌத்தானதுக்கு ஒரு கதைப்பாங்க, சுபகுக்கு பள்ளிக்கு வந்தாலும் அந்த மனுஷன் சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவரோட கடைக்கு போனாலும் சிரிச்ச முகத்தோடு வரவேற்பார். அவரை ரோட்டில் எங்கேயாலும் கண்டு அவ்வளோ பிஸி ஷெட்யூல் உள்ளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒன்று பேசி கொண்டு இருப்பார் பஜாரில். நாங்கள் க்ராஸ் பண்ணி போவோம், கண்டத்தோடு சிரித்து கூட சலாம் சொல்லிட்டு போவார். கட்டாயம் அவர் மையத்துக்கு கண்டிப்பாக போகணும் பண்ணுவாங்க. அவர் இவருக்கு ஒரு 1000 ரூபா சல்லி கொடுத்ததும் இல்லை, ஒரு ஹெல்ப் பண்ணினதும் இல்லை, அவர் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்ததும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருடைய ஜனாசாவுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்குது அவருடைய அந்த சிரிச்ச முகம்தான். அதனால தான் சகோதரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று கொண்டிருக்கிற நேரம் ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறது. அந்த ஜனாசா சுமந்து செல்லப்படுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபிக்கில் 2 வார்த்தைகளை சொன்னார்கள், முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹுன் அப்படின்றாங்க. அந்த அரபு வார்த்தைகளுக்குரிய அர்த்தம் சஹாபாக்களுக்கு புரியவில்லை. சஹாபாக்களுக்கு கொண்டு விளங்கலன்னா திருப்பி ரிப்பீட் கேட்பாங்க நபிகளாட்ட, யார சொல்லலாம், நீங்கள் 2 வார்த்தை சொன்னீங்களே, மல் முஸ்தரீஹு வல் முஸ்தராஹு மின்ஹு, நீங்கள் சொன்ன 2 வார்த்தைக்குரிய அர்த்தத்தை சொல்லுங்கன்றாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துனியாவிலே மௌத்தாகக்கூடிய மக்கள் 2 சாராராக இருக்கிறார். அதில் ஒன்று அல் அப்துல் முஃமின், நல்ல மனிதர்கள். இவங்க மௌத்தாவினால் இந்த துனியாவிலே வாழுகின்ற காலத்தில் நிறைய கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து நிறைய பிரச்சனைகளை தாண்டி மௌத்தானதுக்கு பிறகு கபருக்கு இலா ரஹ்மத் இல்லா, அல்லாஹுடைய அருளின் பக்கம் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. நல்ல மனிதர்கள் மௌத்தானால் கபருக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. இரண்டாவது ஒரு சாரார் வல் அப்துல் ஃபாஜிர்,
மோசமான மனிதர்கள் மௌத்தானால் அவங்க கபருக்கு ரெஸ்ட் எடுக்க போறல்ல, அவங்க மௌத்தானதுனால யஸ்தரிஹு மின்ஹுல் இபாது, ஊர்ல உள்ள ஏனைய மக்களுக்கு ரெஸ்ட் வரப்போகுது. வல் பிலாது, அந்த ஊருக்கு நிம்மதி வரப்போகிறது. அவர் மௌத்தாகின்றதுனால ஊருக்கு நிம்மதி வரப்போகுது. வஷ்ஷஜரு வத்தவாபு, அந்த ஊர்ல உள்ள மரமட்டைகளுக்கு நிம்மதி வரப்போகுது. அந்த ஊரில் உள்ள பிராணிகளுக்கு கால்நடைகளுக்கு நிம்மதி வரப்போகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களை யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒத்தன் மௌத்தானத்தை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அவன் மௌத்தாவியாச்சா, இதுக்கு போற எங்களோட ஊர்ல களவு போகாது, கோழி களவு போகாது, ஆட்டு களவு போகாது, மாட்டு களவு போகாது, எங்கட பொம்பளைகளை ரோட்ல தாராளமாக நடந்து போக விடலாம். அவ்வளவுக்கு ஃபசாது செஞ்சிருப்பார் அந்த ஊர்ல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மௌத்தாகிறவங்க ரெண்டாவது ஒரு லிஸ்ட்ல தான் போய் சேரும். ஒன்றோ நல்ல மக்கள் அல்லது கெட்டவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதோ ஒரு நாளையில நானும் நீங்களும் மௌத்தாக போறோம். எங்கட ஜனாசா அறிவித்தல் சில நேரம் ஊரிலே மௌத்தானா ஊர்ல சொல்லுவாங்க, சில இடத்துல சொல்ல மாட்டாங்க. எங்கட ஊரை பொறுத்த வரைக்கும் ஜனாசா அறிவித்தல் சொல்லுவாரு. எங்களுடைய பெயரை சொல்லி இன்னார் மௌத்தாகி விட்டார், இத்தனை மணிக்கு ஜனாசா அடக்கம் செய்யப்படும் என்ற தகவல் கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் எங்களுடைய ஜனாசா அறிவித்தலை யாருடைய காதுக்கெல்லாம் கேட்குதோ அவங்க எல்லாரோட வாயாலையும் என்ன தெரியுமா வரணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த துவாவை ஓதிட்டு, நல்ல மனிதர், இந்த உலகத்தில் இன்னொரு 20-30 வருஷம் வாழ வேண்டிய மனிதர் திடீரென அவசரமா போய் சேர்ந்துட்டார். அவரால் இந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா, அவரால் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா, எங்களுக்கும் மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது இவர் மௌத்தான். சில நேரம் சில ஜனாசா நியூஸ்கள் வரக்கூடிய நாங்கள் 1க்கு 4 முறை கன்ஃபார்ம் பண்ணுவோம், உண்மையில் அவர் தானா, அந்த பள்ளியில் வந்து முன்சஃபில் தொழுவார், அவர் தானே மௌத்து, திரும்ப இவர் ஓண்டுவார், இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுறது, இப்படி ஜனாசா அறிவித்தல் ஒன்று கேட்டால் இன்னார் தான் மௌத்துன்னு சொல்கிறது, இது கன்ஃபார்மானு கேட்பான். ஏன்னா அவருடைய ஜனாசா நியூஸை எங்களுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு எக்ஸப்ட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு வருத்தம், அவர் வாழணும் என்று நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அல்லாட நியதி அவர் போய் சேரணும். நாங்கள் எல்லாரும் ஏன் எதிர்பார்க்கிறோம் தெரியுமா, அவர் அவ்வளவுக்கு நல்ல பண்போடு அஹ்லாக்கோடு நல்ல குணத்தோடு இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர், அதனால் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் சகோதரர்களே, இன்னும் சில ஆக்களுடைய ஜனாசா அறிவித்தல் கேள்விப்பட்ட நேரத்தில் வந்து ஒட்டோவா எங்கட வாயால் அல்ஹம்துலில்லாஹ்னு வந்துடும். இன்னாலில்லாலாம் வராது, அல்ஹம்துலில்லாஹ் அவன் போய் சேரட்டும், அவனால் எவ்வளோ பெரிய ஃபசாத் இந்த ஊரில், அவன் மௌத்தானதுனால அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நிம்மதி கிடைக்க போகுது, இப்படி கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட்டில் நானோ நீங்களும் வந்துடப்படாது என்ற ஒரு ஐடியா இருக்குமாக இருந்தால் நாங்கள் தேடி படிக்கணும் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய உயரிய பண்புகள் என்ன. இப்போ நாங்கள் தொழுகிறோம், ஓதுறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், சதக்கா கொடுக்குறோம், இதெல்லாம் இபாதத், இதெல்லாம் இபாதத். இந்த இபாதத்தார சகோதரர் ஒரு அளவு மக்கள் மனசை வெல்லலாம், ஒரு அளவு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் தாண்டி சிம்பிளான சில இபாதத்துகளை, சில அமல்களை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். சில குணங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மனிதர்களுடைய உள்ளத்தை வெல்லக்கூடிய விஷயம். எங்களுக்காக எதிர்காலத்தில் அவங்க ஒரு இந்த குணத்தின் காரணமாக எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுதான் ஆக முக்கியம், நல்ல பண்புகள். நட்பண்புகள் எங்களோட வாழ்க்கையில் வரணும். நாங்கள் எவ்வளோ தொழுதும் வேலையில், எவ்வளோ ஓதி வேலையும் இல்லை, ஹஜ்ஜுக்கு மேலே ஹஜ்ஜி செஞ்சு வேலையும் இல்லை, ஜக்காத்துகளை சரியாக கொடுத்தும் வேலை இல்லை, மனிதர்களோடு வாழுகின்ற நேரத்தில் இந்த சூழலில் அடுத்தவர்களோடு நடக்கின்ற சில பண்பாடுகள் எங்கள்கிட்ட வரலாற்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. ஈமானோடு சம்மந்தப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஃமினுடைய, ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாக இருக்குவதற்கு மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா, அவன் வாழ்க்கையில் நல்ல பண்புகள் வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கண்டா, எங்கட ஈமான் 100% பூர்த்தி என்பதற்குரிய மிக முக்கியமான அடையாளம் அவனுடைய வாழ்க்கையில் நல்ல உயரிய பண்புகளை அவன் எடுத்து நடக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ்ல நபிகளார் சொல்றாங்க, இன்னர் ரஜுல லயுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத ஸாயிம் அல் காயிம். ஒரு மனிதர் அவருடைய நல்ல பண்புகள் மூலமாக, நல்ல குணங்கள் மூலமாக சில வேளை பகலிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கிய ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அடைந்து விடுகிறார். அவர் கஷ்டப்பட்டு நோன்பு நோக்கிறார், இரவுல விழிச்சிருந்து இரவு நேர தொழுகையை தொழுகிறார். இன்னொருத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, அவருடைய மேக்சிமம் அவரால் பின்பற்ற முடியுமான நல்ல பண்புகளை எல்லாம் தன் வாழ்க்கையில் அமுல்படுத்துகிறார், அவர் அந்த அந்தஸ்தை அடைந்து விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நாங்கள் பார்க்கணும் எத்தனை வருஷம் இந்த துனியாவில் வாழ்ந்துருக்கிறோம், எத்தனை ரமதான்களை நம்ம தாண்டி இருக்கிறோம். இந்த ரமதானில் நாங்கள் எல்லாரும் ஒரு நியத்து வைக்கணும்,
நான் உயரிய பண்புகள் என்று இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அந்த பண்புகளை நான் படிக்கின்றேன். முதலாவது படித்ததுக்கு பிறகு இந்த ரமதானில் இந்த வாழ்க்கையை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பண்புகள் எனக்கு இது இல்லையா, நான் அந்த பண்புகள் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு இந்த துனியாவிலே நல்ல மனிதராக வாழ்ந்துட்டு நான் மௌத்தா போனதுக்கு ஒரு கபூரில் எல்லாரும் என்ன வைக்கிற நேரம், என்ன ஜனாசா நியூஸ் கேட்கிற நேரம் என்னை பற்றி மக்கள் புகழ்ந்து பேசணும். இது பெருமைக்காக அல்ல, மக்களோடு அந்த அளவுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டிருப்பேன் என்பதற்கு, அந்த மக்கள் சாட்சியாக இருக்கணும் என்பதற்காக. அதில் முதலாவது சகோதரர்களே, ஹுஸ்னுல் குலுக், நல்ல பண்புகளை பற்றி சொல்கிற நேரத்தில் நிறைய உலமாக்கள் அவர்களுடைய புத்தகத்தில் நட்பண்புகளை பற்றி எழுதுகிற நேரத்தில் முதலாவது எழுதுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவது தலாக்கத்துல் வஜ், சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது ஒரு நல்ல பண்பாக எழுதுகிறார். சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தபஸ்ஸும் இஸ்லாத்தில் சொல்லுவாங்க இந்த புன்முறுவல் பூக்குறது அப்படின்னுவாங்க. இப்போ சிரிக்கிறதுன்றது சத்தம் போட்டு சிரிக்கிறது அல்ல, ஒரு மனுஷனை மூஞ்ச பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும். இப்போ நாங்கள் சொல்கிறோம், ஒரு மனுஷன் ஒருத்தரை பற்றி சொல்கிற நேரத்தில் அந்த யார் இந்த நேரம் நல்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பார், நல்ல அகலாக்காக பேசுவார், வீட்டுக்கு போனாலும் சிரிச்ச முகத்தோடு வரவேற்பார், பிஸ்னஸ் பண்ணக்குள்ளே நல்ல சிரிச்சு கொண்டு வரவேற்பார். அவருடைய மூஞ்ச காணக்குள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். அவர் எங்கள்ட பொருளை வாங்கவில்லை என்றாலும், நாங்கள் எதிர்பார்க்கறது அவரிடம் நடக்கவில்லை என்றாலும் எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் அந்த ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு அவர்கிட்ட போனேன், ஆனால் அவர் இன்றைக்கு எடுக்கல, ஆனால் நல்ல மனுஷனப்பா. ஒரு உதவி ஒன்று கேட்டு போனேன், அவர் உதவி ஒன்றும் செய்யவில்லை, ஆனாலும் நல்ல மனுஷன். நாங்கள் எதிர்பார்க்கிறது நடக்கலாட்டியும் ஒரு மனிதரை நாங்கள் ஏன் பாராட்டுகிறோம் என்றால், அவருடைய அந்த முகத்தை பார்த்து அவருடைய அந்த சிரிச்ச மூஞ்சை நாங்கள் மைண்டில் கொண்டு வந்து அவரை பாராட்டுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, இந்த ஒரு மனிதன் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் என்பதற்கு எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாங்கண்டா, தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக ஐதன் சதகா. ரசூலுல்லாஹ் ஒரு இபாதத்தாக மாத்துறாங்க. நீங்கள் ஒரு அடுத்த மனிதரோடு புன்முறுவல் பூத்துக்கொண்டு நல்ல முகத்தை வச்சுக்கொண்டு சிரிச்ச முகத்தோடு நீங்கள் அவரோட நீங்கள் பழகினீங்கன்றால் இது ஒரு சதகான்றாங்க. அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிற ஒரு சதகான்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நலவுகளும் சதகாவாக இருக்கின்றன. வ இன்ன மினல் மஅரூஃபி, அப்ப எல்லா நலவுகளும் சதகா. அந்த நலவுகளில் உள்ள ஒரு விஷயம்தான் அன் தல்கா அஹாக பிவஜிஹின் தல்கின், அடுத்த சகோதரனை நீங்கள் மீட் பண்ணுற நேரத்தில் நல்ல சிரிச்ச முகத்தோட, மலர்ந்த முகத்தோட, சந்தோஷமான முகத்தோட அவரை மீட் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயம் சதக்காவாக மாறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, காலலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சொன்னார்கள். அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, இந்த நல்ல விஷயங்களில் அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சிரிசாக கருத வேணாம். இப்போ சிரிக்கிறதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க, அடுத்தவனை பார்த்து சிரிக்கிறதுக்கு ஒரு பயான் தேவையானது, அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்பாங்க. அது சும்மா சிம்பிளாக நேச்சுரலில் வாரது, சிரிச்சுட்டு போக வேண்டியது இல்லை. சில ஆக்களுக்கு தபஸ்ஸும்ன்றதே இல்லை, ஹராம், அவங்க மூஞ்சில் வாரதே இல்லை. சில ஆக்களோட மூஞ்ச பார்த்தா சிரிச்ச முகம் ஒன்றே இல்லை, என்னவோ அந்த கப்பல் தாண்டுற மாதிரி. சில டைம் நம்ம கேட்போம், அவர் சிரிக்க மாட்டாரா? இல்லை, அவர் அந்த காலத்திலிருந்தே அப்படி தான் நடுவாங்க. அவங்களோட ஃபெமிலியில் போயிட்டு கேட்டால், இல்லை அவர் சிரித்ததை நானும் கண்டில்லைன்னுவாங்க. அப்போ மனைவி கிட்ட தான், அப்போ மனைவியோடையாவது அவர் சிரிக்கிறாரா? அவ்வளோ ஒரு கொஸ்டின் மார்க் வார அளவுக்கு மூஞ்சில் சிரிப்பே இல்லை. அது ஏன் தான் சிரிக்கிறாம இருக்கிறாங்களோ அல்லாஹு ஆலம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சிரிப்பாங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. யாரோடேண்டா? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மட்டும். இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கும், வாங்குவாங்க வைப்பாங்க, அவங்களோட மட்டும்தான் சிரிச்சு கதைப்பாங்க, வேறு அடுத்த யாரோடையும் சிரிக்கிறது இல்லை. மூஞ்ச பார்த்தால் சும்மா வந்துட்டு போவாங்க, பள்ளிக்கு வருவாங்க, தொழுவாங்க, முன்சஃபில் நிற்பாங்க, எல்லா பயான்லையும் உட்காருவாங்க, ஆனால் மூஞ்சியில் சிரிப்பை காண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில குடும்பங்களில் சாச்சா பெரியப்பா அப்படின்னு இருப்பாங்க தானே. அப்போ சில ஆக்கள் சொல்லுவாங்க, என்னப்பா கூட பெரியப்பட மூஞ்சியில் சிரிப்பே இல்லை, அப்படி நாங்களும் இத்தனை வருஷம் ஆகிக்கிறோம், அவர் சிரிக்க மாட்டார் அப்படின்னுவாங்க. சில ஃபெமிலியில் சகோதரர்களை ஒரு சாட்சா ஐப்பார், ஒரு மாமா ஐப்பார், ஒரு பெரியப்பா ஐப்பார். அந்த ஃபெமிலியில் பேர பிள்ளைகள் அல்லது அவங்களோட பிள்ளைகள் ஒரு 25-30 பிள்ளைகள் இருந்தால் எல்லாரும் அந்த ஒரு மாமாவோட இருக்கும். குடும்பத்தில் 4-5 மாமா மாதிரி இருக்கும், ஒரு 4-5 சாட்சா மாதிரி இருப்பாங்க, 2-3 பெரியப்பா மாதிரி இருப்பாங்க. எல்லாருடைய இறக்கம் தான். ஆனால் எல்லா பிள்ளைகள்டையும் உங்களுக்கு யார் நல்ல விருப்பமான மாமான்னு கேட்டால் குறிப்பிட்ட ஒரு ஆளுடைய பேரை மட்டும் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள். அதை விட அடுத்த மாமாமார் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நிறைய கிஃப்ட்டுகளை கொடுத்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க, நிறைய உதவிகள் செஞ்சுருப்பாங்க, படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க, பிஸ்னஸை காட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால்
குறிப்பிட்ட ஒரு மாமாவோட நல்ல இறக்கம் விடுவாங்க. என்ன காரணம் இல்லைப்பா, அவர் வந்து சரியான இறக்கம் எங்களோட விடுவாங்க. நான் ஏன் அவரோட இறக்கம் தெரியுமா? சரியான இறக்கம். ஒரே சிரிச்சு கொண்டிருப்பார், எங்களோட ஜோக் அடிச்சு கொண்டிருப்பார், எங்களை கொஞ்சுவார், எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக கதைப்பார். இது பிள்ளைகளுக்கு விருப்பம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனுஷன் சிரிச்ச மூஞ்சோட மக்களோட பழகிறது, அது பிள்ளைகளோடையா இருக்கட்டும், மனைவியோடையாக இருக்கட்டும், நண்பர்களோடையாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்றவங்களோடாக இருக்கட்டும், ஊர் மக்களோடையாக இருக்கட்டும், தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருடனும் அந்த எங்களோட மூஞ்சில ஒரு புன்முறுவல் ஒன்று இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு சதகா. அது மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையையும் ஒரு பொண்டிங்கையும் ஒரு சகோதரத்துவத்தையும் நல்லாக உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிரிப்பை பற்றி அவரோடு இருந்த சஹாபாக்கள் எப்படி சொல்றாங்கன்னா, ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலா ரஆனி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு பொழுதுமே பார்த்ததில்லை சிரிச்ச முகத்தோடே இல்லாமல். அந்த சஹாபி அடிக்கடி நபியை மீட் பண்றது. அவர் என்ன சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹ் என்னை பார்க்கிற நேரமெல்லாம் அவங்களோட மூஞ்சில ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கும், ஒரு புன்முறுவல் ஒன்று இருக்கும். அந்த புன்முறுவலோடு தான் நபி என்னை பார்க்கிறார் அப்படின்றார். அப்துல்லா இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சஹாபி, அவர் என்ன தெரியுமா சொல்றார்? அவர் நபியோடு பழகி இருக்கிறார், ஏனைய சஹாபாக்களோடு பழகி இருக்கிறார். அவர் சொல்றார், மா ரஅய்து அஹதன் அக்ஸர தபஸ்ஸுமன் மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை விட சிரிச்ச முகத்தோட நான் யாரையும் கண்டில்லை என்றார். ரசூலுல்லாஹுடைய அந்த மூஞ்சில் இருக்கக்கூடிய அந்த புன்முறுவல், அந்த சிரிப்பு, இதை தாண்ட அளவுக்கு நான் வேறு எந்த ஒரு மனிதரையும் நான் கண்டு இல்லை என்று அந்த சஹாபி சொல்கிறார் என்றால், எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த தலாக்கத்துல் வஜ், அந்த சிரிச்ச முகத்தோடு அவர் இருந்திருப்பார் என்பதை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நாங்கள் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, டைம் எடுத்து இதை படித்து பழவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நேச்சுரலி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அழகான முகம், அழகான சிரிப்பு. இன்னைக்கு நீங்கள் மெடிசின் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் புன்முறுவல் பூத்த மூஞ்சோடு இருக்கிறது எவ்வளோ அவனோட வாழ்க்கையை கூட்டும் என்று இன்னைக்கு மெடிசின் சொல்லுது. நாங்கள் ஒரு நாள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய எங்களுக்கு பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, நண்பர்களுக்கு இடையில பிரச்சனை, இந்த நேரம் சிரிச்சு கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு. ஆனால் அந்த பிரச்சனை ஒரு பக்கமாக வச்சு மக்களை பார்க்குற நேரத்தை சந்தோஷமாக சிலாக்கள் சொல்லுவாங்க, அவனுக்கு இருக்கக்கூடிய சோதனைகளும் அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஏராளமப்பா, ஆனாலும் அவன் எல்லாத்தையும் மறைச்சிட்டு சிரிச்ச முகத்தோட மக்களோட பழகிறார், நல்ல ஒரு புன்முறுவலோட மக்களோட பழகிறார். அவரோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆசை, அவர் நிறைய விலை தர மாட்டார், அவர் குறைய விலை தான் தருவார், ஆனாலும் அவரோட பேசி சந்திச்சு பேசி கொண்டிருக்கிறதே சந்தோஷம் பண்ணுவாங்க. அப்போ இது மக்கள் விரும்புகிறாங்க. மனைவிமார்களும் கணவன்மார்களும் எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் நல்ல சிரிச்ச முகத்தோட நல்ல புன்முறுவல் பூத்து கொண்டு போங்க. சில நேரம் பஜாரில் பிஸ்னஸ் நடக்காது, சில நேரம் பிஸ்னஸ் நடக்கும், நீங்கள் நினைச்சது நடக்கும், நினைச்சது நடக்காது. எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் வீட்டுக்கு போகின்ற நேரம் மனைவியோடு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு இந்த தபஸ்ஸும் புன்முறுவல் பூத்துக்கொண்டு நீங்கள் இருந்து பாருங்க, அந்த குடும்ப வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக மாறும், குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாகும். பள்ளிக்கு வரக்கோலே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணாதவங்க யாரை கண்டாலும் கொஞ்சம் சிரிங்க. சின்ன பிள்ளைகளை கண்டா கொஞ்சம் தலையை தர அவங்களோட சிரிங்க. தொலை வந்தீங்களா, ரைட் ஓகே அப்படின்னு சோமா இருக்கிறீங்களா எப்படின்னு கேளுங்க. இப்போ நீங்கள் அரபு நாடுகளை போய் பார்த்தீங்கன்னா அங்கே யாராக இருக்கட்டும், மோசமானவங்களும் இருக்கிறாங்க தான், நான் மெஜாரிட்டியை சொல்கிறேன். அவங்க ஒரு முஸ்லீம் என்ற ஒரு மனிதன், முஸ்லீம் இடத்தை தாண்டி ஒரு மனிதன் இடத்தை விளங்கிட்டாங்கண்டா, அவர்களை சந்திச்சு சிரிச்சு முதலாவது கேட்பாங்க, சோமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, குடிச்சிங்களா, இந்த பண்பு எங்கள்கிட்ட வரட்டும். இப்போ நாங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் கேட்க தெரியும். இப்போ எங்களை விளங்குது, ரோட்டில் ஒருத்தர் வரார், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார், கொஞ்சம் போய் சிரிச்சு கதைச்சு பேசுங்க, என்ன செய்து நீங்கள் எங்கே வந்துருங்க, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, ஒரு வார்த்தை கேளுங்களேன், ஒரு வார்த்தை கேளுங்களேன். சில நேரம் நீங்கள் ஹெல்ப் பண்ண தேவையில்லை, சிரிச்சு கதைச்சு அவரோட பிரச்சனை என்னென்று விசாரிச்சு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போனாலும் அது சதக்காவுடைய நன்மையிலும் உங்களுக்கு வரும். அவர் உங்களை வாழ்க்கையில் உங்களை மறக்கவே மாட்டார், வாழ்க்கையில் உங்களை மறக்க. உங்களுக்கு தெரியுமா, இஸ்லாம் இந்த தபஸ்ஸுமுக்கு நன்மையை வச்சிருக்கு. முஸ்லீம் அல்லாத இன்றைக்கி எத்தனையோ சில ஃபீல்டுகள், இஸ்லாம் இல்லாத சில ஃபீல்டுகள், அதாவது கம்பெனி வைஸ் பார்த்தீங்கன்னா, சில தொழில்களை பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸுகளை நீங்கள் அவங்க இன்றைக்கி ஆட்களை போய் ட்ரெயினர்ஸ் மாற போட்டு இந்த தபஸ்ஸுமை பழக்கிறாங்க. தபஸ்ஸும் உங்களுக்கு தெரியும், ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டஸ் மார், நீங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று இருக்குது, எப்படி தபஸ்ஸும் பண்ணுறது. இப்போ சிரிக்கிறது வேறு, இப்போ சிரிக்கிறது சத்தம் வந்துடும். தபஸ்ஸும்ன்றது அந்த அந்த மூஞ்சியில் ஒரு மலர்ந்த மூஞ்சி, இதை வைக்கிறதுக்கு ட்ரைனிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், பெரிய பெரிய அந்த ஃபேஷன் செயின்கள் இருக்கும், உடுப்பு கடைகள், பெரிய பெரிய கடைகள். முதலாவது அந்த வெல்கம் பண்ணுற 2 ஸ்டாஃப் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரூல்ஸ் தெரியுமா, நீங்கள் இப்படி மேக்கப் பண்ணியிருக்கணும், இப்படி போடணும், இப்படி இருக்கணும், இந்த ஸ்டைல் உடுத்து இருக்கணும். ஆக முக்கியம், மலர்ந்த முகத்தோடு நீங்கள் இருக்கணும். இந்த வீட்டில எல்லாம் சண்டை பிடிச்சிட்டா அங்கே முன்னுக்கு வெல்கம் பண்ணலாம். ஆட்களோட மக்களோட அந்த ஒரு ஜாதி அந்த
கசாவத்துல் கல்பன்னுவாங்க, உள்ளம் கடினமானவங்களுக்கெல்லாம் இந்த ஃபீல்டில் அவங்க எடுக்க மாட்டாங்க, பார்க்கக்கூட விளவும். சில ஆக்கள் சிரிச்சமோ, சில கடைகளில் சில ஸ்டாஃப்ஸ்மார் இருப்பாங்க, அவங்கள பொஸ்மார் விடவே மாட்டாங்க. வார கஸ்டமர் சொல்லிட்டு போவாங்க பொஸ்ஸுக்கு என்ன தெரியுமா, இவரை நீங்கள் வச்சுக்கோங்க கொண்டு வாங்க, நல்லா பேசுகிறாரப்பா. எப்பயுமே எந்த கட்டத்திலையும் கடை ஃபுல் பிஸியாக இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட நல்ல பண்போட நல்ல அகலாக்கோட எத்தனை கஸ்டமர்மார் வந்து அவர் ப்ரெஷர் கொடுத்தாலும் அவர் காமாகவே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவரை பெசஞ்சர் கஸ்டமர் மாதிரி அவரை ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ சகோதரர்களே, இஸ்லாம் இந்த புன்முறுவல் பூக்குறத ஒரு சுண்ணாவாக வைத்திருக்கிறது, நன்மையாக வைத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த உலகம், நாம் வாழக்கூடிய இந்த உலகம் இந்த புன்முறுவல் பூக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு இதை முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கறது என்றால் இஸ்லாம் எங்களுக்கு எப்பயோ சொல்லி தந்து விட்டது. நீங்கள் அடுத்த மக்களோட சிரிச்சு கதைச்சி பழவுங்க, அது ஒரு சுண்ணா, அது ஒரு சதக்கான்னு சொல்லி தந்து விட்டது. அடுத்ததாக சகோதரர்களே, நாங்கள் மலர்ந்த முகத்தோட மக்களை சந்திச்சு அடுத்த விஷயம் பேசுறது. வல் கலிமத்து தய்யிபது சதக்கத்துன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவது சதக்கான்றாங்க. நல்ல விஷயங்களை பேசுறது. இப்போ நாங்கள் மீட் பண்ணுறோம், சோமாயிக்கிறீங்களா, எப்படி செய்திகள், ரமதான் வந்து இருக்குது, எப்படி இந்த எல்லா மக்களோட மக்களாக நாங்கள் பேசுகின்ற நல்ல வார்த்தைகளை மக்கள்கிட்ட பேசுங்க. சில நேரம் சில ஆக்கள் பேசுவாங்கன்னு தெரியுமா, கேட்ட கேள்விக்கு பதில் சோமாயிக்கிறோம், இப்போ வந்தீங்க, இப்போ தான் வந்தேன், எப்போ போகிறீங்க, இந்த 5 மணிக்கு போகிறேன், நாளைக்கு வரோம், நாளைக்கு வரேன், இப்படி பேசுறது அல்ல. உங்களுக்கே தெரியும், அதாவது நீங்க பேசக்கூடே ஒப்போசிட்ல இருக்கிறவர் விரும்பணும், நீங்க கொஞ்சம் பேசிக்கொண்டு தான் நல்ல மண். அவர் உங்களை ரிப்ளை தரக்குள்ள உங்களோட மனசு சொல்லணும், அடைய நல்ல மனுஷன், அப்ப இவரோட கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டு இருக்கலாம் அப்படின்னு 2 பேரும் விரும்புகிற அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுவது இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. அது இந்த வல்கலிமத்து தய்யிபா, நல்ல வார்த்தைகள் என்று வருகிற நேரத்தில் சகோதரர்களே, சில நேரம் நாங்கள் எங்களுக்கு இடையில சில முரண்பாடுகள், சில பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் தூஷண வார்த்தைகளால் சில ஆக்களை ஏசுறாங்க. அந்த அம்மனம் பாடுற மனுவும் தூஷண வார்த்தைகளால் ஏசுகிறார்கள். அப்போ சில ஆட்களுக்கு வந்து விரும்பாத கெட்ட பட்ட பெயர்களை வச்சு அவங்களை அழைப்பாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், பிஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான், அது பாவம் என்றான். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான். இன்னொருத்தரை குறை சொல்றது பாவம் என்கிறான். இன்னொருத்தன் விரும்பாத பட்ட பெயரை சொல்லி பேசுறது அது கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். சில நேரம் நாங்கள் எனக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைக்கு உங்களோட உம்மாவை இழுத்து ஏசுகின்ற அளவுக்கு மக்கள் மாறி விடுவார்கள். வாப்பாவுக்கு ஏசுவார்கள், ஏனைய மனைவிமார்களுக்கு ஏசுவார்கள், பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் இழுத்து மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டி தீர்ப்பார்கள். இது மார்க்கத்துக்கு முரணானது. சில நேரம் நாங்கள் கோபமாக தான் ஏசுவோம். சிலாக்கள் சொல்லுவாங்க, ஏன்ன பொலிசி வித்தியாசம் சரிதானே, எனக்கு வந்து எல்லாம் கட்டன் ரைட்டாக இருக்கணும், ஷாடு அங்கங்களுக்காக மிஸ் ஆகிச்சுன்னா ஏசி போட்டு விட்டுடுவாங்க. உங்களோட பொலிசிக்கு ஏற்ற மாதிரி இஸ்லாத்தை மாற்ற இயலாது. இஸ்லாத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள்ட பொலிசியை மாற்றணும். சிலாக்கள் சொல்கிறது உதாரணங்களே, இப்போ நிர்வாகத்தில் ஒத்தரிக்கிறாரு, அவரை பொறுப்பு போடப்படுது, அவர் சரியான கோபம் போகிறது, சூடாகிறது, கட்டன் ரைட்டாக வேலையை செஞ்சுக்கோங்க, ஏன்னா அவரோட தப்பையில் அவர் கண்ட மாதிரி மூஞ்சி கேசிடுவார். அது சரி வராது. அவர் மாறணும். அவரோட பொலிசிக்கு ஏற்ற மாதிரி இஸ்லாத்தை மாற்ற இயலவே. சில கமிட்டியில், அதாவது ஒரு கமிட்டி என்ன, அந்த கமிட்டியில் 2 பேர் இருப்பாங்க, கடுமையான சூடாகிறாங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வேலைக்கு செய்கிற மாதிரி இல்லை, அந்த பொஸ் வந்து சரியான கோபம், அவர் சரியான சூடாகிடுவார், கொஞ்சம் அங்கலிங்களை பட்டாலும் ஆளுக்கு சரி பைட் ஆயிரும் அப்படின்வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய அந்த குணத்தை பார்த்து அது மோசமான குணம், அது யாராக இருந்தாலும் அது மோசமான குணம். இஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த குணங்களை மாற்ற சொல்லுது. அந்த குணத்தை மாற்ற இயலவா? குர்ஆன் சொல்லுது மாற்ற சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது மாற்ற சொல்லுது. எங்களுடைய தலைவர் முஹம்மது நபி அதை மாற்ற சொல்றாரு, மாத்திரத்துக்குரிய வழிகாட்டுகளை காட்டி கொடுக்குறாரு. நின்று கொண்டிருக்கக்கூடிய கோபம் வந்தா உட்காருங்கன்றாங்க, உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோபம் வந்தா சாஞ்சுக்குங்கன்றாங்க, உது எடுத்துக்கோங்கன்றாங்க. ஏன்? மனுஷன் நெச்சுரல்ல சில ஆட்களுக்கு கோபம் கூடுதலாக வரும், சில ஆட்களுக்கு வந்து வார்த்தை டக்குன்னு குயிக்கா வந்துடும். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஒரு சஹாபி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. அப்படியெல்லாம் சொல்ல வேணும், நீங்கள் எப்ன சௌதா நாங்கள் கருப்பீட மகன் என்றாங்க, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அப்படித்தான், அவர் சிரிக்க மாட்டார், கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க, அவர் வந்து கொஞ்சம் அவசரமாக சூடாகிடுவார், கவனமாக நடந்துக்கோங்கன்னு இப்படியெல்லாம் ஒத்தருட அந்த சில குணங்களை வச்சு அவர் அப்படியே ஆக்கி விடுறது. ஊரில் ஃபேமஸ், அவர் சரியான சூடான ஆள், அப்படியெல்லாம் அவரை கூப்பிட்டு சந்திச்சு இஸ்லாத்தை சொல்லி, இந்த மார்க்கத்தை சொல்லி, ஹதீஸை சொல்லி அவரை நெச்சுரலை கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா இது சதக்காவோட சம்மந்தப்பட்டது, இது மௌத்தோடு சம்பந்தப்பட்டது. மௌத்தானத்துக்கு பிறகு மக்கள் அவரை பற்றி எப்படி பேச போகிறார் என்ற ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதர் மௌத்தான ஜனாசாவை பற்றி நலவு பேசினால் அவருக்கு சொர்க்கம் கடமையாகிறது என்னது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க மௌத்தான ஜனாசாவை வச்சு கூட அவருடைய கெடுதிகளை பேச வானம், அவர்களுடைய மோசமான பண்புகளை பேச வானம், நல்லதை மட்டும் பேசிக்கொண்டுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதருடைய நல்லதை பற்றி தான் பேசணும். ஆனால் அவர் வாழ்க்கை முழுக்க கெட்டதே செஞ்சு கொண்டிருந்தாங்கண்டா நல்லதை எப்படி பேசுறது? யோசிச்சு பாருங்க பாம். சில நேரம் கஷ்டப்பட்டு நாங்கள் நல்லதை மட்டும் பேச ட்ரை பண்ணுவோம், ஆனால் ஊர் முழுக்க எல்லாம் கெடுதியை தான் பேசுவாங்க.
அவர் வாழ்கிற காலத்தில் மனுஷனோட மனுஷனாக நடந்தார். பெரிய பெருமை அடிச்சு கொண்டு தெரிஞ்சார். மனுஷனை மூஞ்ச பார்த்து சலாம் சொல்ல மாட்டார், மூஞ்ச பார்த்து சிரிக்க மாட்டார், கொஞ்சம் நின்று பேச மாட்டார். அப்படின்ட்டு மக்கள் எப்படியுமே குறை சொல்லத்தான் போகிறார். அதனால் சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் ஒரு உறுதி மொழி எடுக்க வேண்டும் என்று தெரியுமா? நாங்கள் எல்லாரும் ஒரு நியத்தை வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் இந்த உலகத்தில் வாழ்கிற நேரம் ஏன் அந்த பொலிசி கிளிசியதை விட்டுருவோம். எனக்கு சூடு வருது, எனக்கு கோபம் வருது, எனக்கு அப்படி இருக்கும், அது ஒன்று வானம். எல்லாத்தையும் முட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏசினவர்களை கூட ரசூலை மன்னித்தார்கள். நபிகளாரை பார்த்து மோசமாக வசைபாடியவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதமாக கனிவாக நடந்தார்கள், தபஸ்ஸும் பண்ணினார்கள், புன்முறுவல் பூத்தார்கள். இப்படி எல்லாம் வரலாறுகளை படிக்கிறோம். ஏன் எங்களால் மாறினார்? அதிலும் குறிப்பாக ரமதானுடைய மாதம் மாற்றத்துக்குரிய மாதம். இந்த மாதத்தில் நாங்கள் எங்களோட லைஃப்பில் அந்த சேஞ்சஸுகளை உருவாக்கி இன்ஷா அல்லாஹ் எதிர் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் அசலில் பேசிக்கில் நாங்கள் மிச்சம் ஆட்களோட இந்த சிரித்து பேசுறதுலன்னா இப்போ மாற்றிக்குவோம். இப்போ நீங்கள் மாற்றலாம். அது சிம்பிளான ஒரு கம்யூனிட்டியான ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுக்கு நாங்கள் 5 நேரம் வந்துட்டு போகிறோம். வரக்குள்ளே காண்றவங்க எல்லாரோடைய சிரிச்ச முகத்தோட பாசம் பேசி ஒரு சலாத்தை சொல்லுவோம். இப்போ சலாம் சொல்கிறது எப்படி? ரசூல் ஒரு ஹதீஸை சொன்னாங்களே, மறுமை நாள் நெருங்குகிற நேரம் தஸ்லீமுல் ஹாஸா, தெரிந்தவர்களுக்குள்ள மட்டும் சலாம் சொல்லிக் கொள்வார்களா. இன்னைக்கு அது நடக்குது. எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு முஸ்லீமுடைய எல்லா அடையாளங்களும் இருக்குது, ஆனால் அவருக்கு சலாம் சொல்றது இல்லை. சும்மா பைக்கில் வரோம், நடந்து வரோம், இடையில 2 பேரும் க்ராஸ் பண்ணி கொள்றோம், சலாம் சொல்றது இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றோம், அதுவும் அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ நாங்கள் முந்தி எப்படி படித்தோம்? சலாத்தை பூர்ணமாக சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 30 நன்மை கிடைக்குது. 10ஓட நாங்களே சுருக்கி கொள்ளும். இல்லை சொல்லுங்களே பாப்பா, ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகான நன்மைகளை சம்பாதிக்கிறது சிம்பிளான வழிகளை காட்டி தந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிட்டு போங்க. ஒரு எமர்ஜென்சி அவசரத்தில் சலாம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போகிற வேறு விஷயம். இது நின்று நிதானமாக பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. நல்ல சிரிச்ச மூஞ்சோட சலாத்தை சொல்லி 2 வார்த்தை நல்ல வார்த்தையை பேசிட்டு போங்க. எத்தனை நன்மை அந்த கெப்புள்ளுக்கு. சிரிக்கிறீங்க சதக்கா, சலாம் சொல்றீங்க பூர்ணமாக சொன்னீங்கன்னா 30 நன்மை கிடைக்குது. வல் கலிமத்து தய்யிபா, நல்ல வார்த்தையை பேசுறீங்க, அது சதக்கா. சும்மா விசாரிங்களே, ஃபோன் பண்ணி கால் பண்ணி சரியாதாக்கள் சில ஆக்கள் தூரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டு விசாரிங்க, கால் பண்ணி விசாரிங்க. எத்தனையோ வழிகள் இருக்குது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் எங்களால் முடிஞ்ச அளவு இந்த நல்ல பண்புகளை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அமுல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த உயரிய பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.